ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கடா பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷனுங்க. எங்கேருந்து காட்டிகிட்ருக்கேன்னா தனிஷ்க் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கடா பேங்கிள்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் மேலேயே அதோட வெயிட்டு, சிங்கிள் கடா பேங்கிளோட வெயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையான மாடல்ஸ் இருக்குங்க தனிஷ்க் ஜுவல்லரியில். நான் அதோட டேக் கூட காட்டியிருக்கேங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டேகு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட மேக்கிங் சார்ஜு, வெயிட்டு, அன்னைக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகும் அது வாங்கணும்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடுங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட பேங்கிள் பாருங்கள், ஒன்றும் எப்படி இருக்குங்க. எல்லாம் வெட்டிங் பீஸுங்க. என்ன சொல்கிறீங்க, வேறு லெவலான மாடல்ஸ் இருக்குங்க. நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கடா பேங்கிள்ஸ் மாடல்ஸு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். நானே கையில் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரியான்னுட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டலான்னுட்டு கையில் போட்டு காட்டிட்டுருக்கேன். என்னோடய கைக்கு எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே 24 கிராமில் இருந்து இருக்குங்க. 40 கிராம் கிட்ட இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையான மாடல்ஸுங்க. நான் 1 by 1 கூட காட்டியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே லைக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? இந்த பேட்டர்ன் பாருங்கள், செம்மையான மாடல்ஸுங்க. இது சிங்கிளாகவும் கொடுப்பாங்க. நான் ஒரு ஐடியாக்காக காட்டுறேன். டபுளாக வச்சு காட்டினிருந்தேன். இது மாதிரி பிளெயின் சிங்கிள் கடா பேங்கிள் கூட இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். 16 கிராம் 2 பவுன் கெட்டி இருக்குங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஹார்ட் சிம்பிள் மாதிரி லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. குட்டி முத்து வச்சு இந்த லாஸ்ட் கார்னரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ பேட்டர்ன் மாடல் தாங்க. யாராக இருந்தாலும் போடலாம். நல்லா இருக்கும். சிங்கிள் கடா பேங்கிள் கெட்டியான பேட்டர்னுங்க. 6 பவுன் கிட்ட இருக்குங்க ஒரு சிங்கிள் பேங்கிள். அதில் நடுவில் குந்தன் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேங்கில். இந்த பேங்கிள் தான் நான் ஃபஸ்ட்டில் போட்டிருந்தேன். எல்லாம் ஒரு பேங்கிள் எனக்கு பிடிச்சதெல்லாம் கை ஃபுல்லாக போட்டுட்டேன். உங்களுக்கு காட்டுட்டு இருந்தேன். பேங்கிள்னா யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பேங்கிள்ஸு, கண்ணாடி பேங்கிளே பிடிக்கும். என்ன சொல்கிறது. இது அடுத்த ஒரு சிங்கிள் கடா பேங்கிள் மாதிரி பேட்டர்ன் தாங்க. இதில் ஸ்க்ரூ இல்லை. 20 கிராம் கிட்ட இருக்குது. கெட்டியாக இருக்குங்க. சாலிடாக இருக்குது. ப்ளைனாக இருக்குது. இதில் ஸ்டோன்ஸு, குந்தன்ஸு, முத்து எதுவுமே இல்லை. ரோடியம் பாலிஷ் கூட இல்லை. இது ஒரு ஆஃப் டைப்பு கடா பேங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. அது அப்படியே கையில் போடணும், அப்படியே போட்டுக்கிற மாதிரி. ஒரு ஸ்க்ரூ இல்லை, ஃபுல்லு கூட இல்லை. இதே பேட்டர்னில் இன்னொன்று பேங்கிளும் காட்டியிருக்கேன் கடாவில் பாருங்கள். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்கு. ஃபுல் பேங்கிள் டைப்பில் இருக்குது. இது 3/4 பாகம் தான் பெண்டான மாதிரி இருக்குது. அப்படியே கைக்கு அப்படியே மாட்டின மாதிரி ஒரு பிராஸ்லைட் அப்படி போடுவாங்கல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இது மாதிரி போடுற மாதிரி கேர்ள்ஸு. அடுத்தது இது ஒரு ஆன்டிக் யூனிக்கான பீஸுங்க. இதுவுமே எந்த ஸ்டோனும் எதுவுமே இல்லை. ஸ்க்ரூ பேட்டர்ன் கிடையாது. அப்படியே கையோடு போடுற மாதிரி பேட்டர்னும். அடுத்தது இந்த கடா பேங்கிள் பாருங்கள் எப்படி இருக்குது. காயின்ஸ், லக்ஷ்மி அம்மா காயின்ஸு ஃபுல்லாக காயின்ஸ் போய் வச்சுட்டு எமரால்ட் ஸ்டோன்ஸு ஒரு ஃப்ளவர் கிட்ட 4 பேட்டர்னில் கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு ரூபி குட்டி ஸ்டோன்ஸு பதிச்சிருக்காங்க. இதுக்கு ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தான். இது சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம், டபுளாகவும் எடுத்துக்கலாம். அது மாதிரி பேட்டர்னும். அடுத்தது இந்த பிளைன் கடா பேங்கிள் பாருங்கள். எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து வர்றது தான் இன்னும் கிராண்டான லுக் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன். இது அடுத்தது சிம்பிளாக ஒரு டெய்லி வேர் போடுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குந்தன்ஸ் வச்சுட்டு கெட்டியான மாடலுங்க. 2.5 பவுன் கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த கடா பேங்கிள் பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன் டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் எம்போஸாக கொடுத்துட்டு சைடு லீஃப் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. இந்த பேங்கிளுமே சிங்கிள் கடா பேங்கிள் போட்டாலும் போதும். நம்ம ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர் எல்லாம் பண்ணலாம். அது மாதிரி பேட்டர்ன். அடுத்தது அதே பேட்டர்னில் இது ஒரு ஃப்ளவர், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துட்டு அதுக்கு சுற்று குந்தன் ஸ்டோன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பாலிஷில் வந்திருக்கு. 28 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. சாலிடான பேங்கிள், கடா பேங்கிள் தான் இதுவுமே. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளைனாக இருக்குங்க. செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக இருக்குது. ஒரு குண்டு மாதிரி பெண்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெண்டாக கொடுத்துருக்காங்க.
அந்த நடுவில் இருக்கிற பேட்டர்ன் வந்து சூரியன் சன் ஆஃப் சன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள், வேறு லெவல் இருந்துச்சு இல்லைங்க. ரூபி ஓவல் ஷேப்பில் படுக்க வச்ச இப்படி ரிவர்சபிள் வச்சுட்டு லக்ஷ்மி அம்மா ஃபுல்லு உருவம் வச்ச மாதிரி ஒரு லக்ஷ்மி அம்மன் ஒரு ரூபி ஸ்டோன் செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது இந்த கடா பேங்கிள் பாருங்கள், இதில் 2 பேட்டர்னில் இருக்குது. இது 33 கிராமுக்கு 4 பவுன் இருக்குங்க. சிங்கிள் கடா பேங்கிள், அங்கங்கே குந்தன் ஸ்டோன்ஸ் வந்துருக்கு, அவ்வளோதான். ஸ்க்ரூ பேட்டர்ன் தான். சூப்பராக இருக்குங்க இந்த கடா பேங்கிள். இதெல்லாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணால் வேறு லெவல் இருக்கும். ஒரு பேங்கிள் போட்டாலே போதுங்க, கையில் அவ்வளோ அழகாக இருக்கும், கிராண்ட் லுக் வரும். அடுத்தது இந்த கடா பேங்கிள் பாருங்கள், இது தாங்க வேறு யூனிக்கான பீஸுங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சின்னு இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சாலிட்டான பீஸுங்க. ஓவல் ஷேப்பு வர மாதிரி ஒரு குந்தனும் ஒரு ரூபி கொடுத்துருக்காங்கங்க. அங்கங்கே ஒரு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு குட்டி கோல்டு பால்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பஞ்ச் ஆஃப் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ யூனிக்கான பீஸ் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க இந்த பேட்டர்னை. சூப்பராக இருக்குது இல்லைங்க. எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷ்னால் செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், லக்ஷ்மி காயின் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ரூபி ஒரு எமரால்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பட்டையாக பெரியான அந்த காயின், பெருசான காயின். சுத்து வந்து கம்பி வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே அப்படியே கெட்டியாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பேட்டர்னுமே. அடுத்தது இது பாருங்கள், கொஞ்சம் ட்ரெண்டியான கடா பேங்கிள். காலேஜ் வேர் பண்ணுறோம், ஆஃபீஸ் வேர் பண்ணலாம், அது மாதிரி பேட்டர்ன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துட்டு பெண்டான மாதிரி எக்ஸ் ஷேப்பில் கொடுத்துட்டு ரோடியம் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 பேங்கிள் வந்து ஒரு கிட்ட ஒன்று ஆகிற மாதிரி, அப்புறம் எக்ஸ் பேட்டர்ன் வர மாதிரி பாருங்கள், ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பேங்கிள். அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள், வேறு லெவல் இருக்குது இல்லைங்க. செம்மையான பீஸுங்க. மாடலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்க்ரூ பேட்டர்னு உள்ளே இருக்குது, எல்லாமே எனாமில் பாலிஷு. நல்லா இருந்துச்சுங்க இந்த பேட்டர்னுமே. தனிஷ்க் ஜுவல்லரியில் எல்லா மாடல்ஸ் இருக்குங்க. இப்போ நியூவாக எல்லாம் லான்ச் ஆகிருக்கு. செம்மையான மாடல்ஸ் நிறையா இருக்குங்க. ஏன்னா தனிஷ்கனால ஒரு பிராண்டு தான். வேஸ்டேஜ் ஜாஸ்தி, மேக்கிங் சார்ஜ் ஜாஸ்தி. இங்கே வேஸ்டேஜ் வராதுங்க, மேக்கிங் சார்ஜ் தான் வரும் தனிஷ்கில். நீங்கள் வந்து ஸ்கீம் மாதிரி அவைலபிள் இருக்குது, ஸ்கீம் மாதிரி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது சிங்கிள் கடாவுக்கு வாங்கலாம், இல்லை நீங்கள் டபுளாக கூட வாங்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எந்த கடா பேங்கிள் பிடிச்சிருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். நான் அத்தாவோட தான், எங்கள் மாமியாரோட தான் ஷாப்பிங்கே போயிருந்தேன். அவங்க வந்து இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குன்னுட்டு எனக்கு எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. சரி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வாங்கி கொடுக்குறேன்றாங்க. தமாஷா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க பேங்கிள்ஸ் எல்லாமே. ஒரு வாட்டி தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணுங்கள். எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணுங்கள். நான் போயிருக்கிற பிரான்ச் வந்து அம்பத்தூர் தனிஷ்க் ஜுவல்லரி தாங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கடா பேங்கிள்ஸ் கலெக்ஷன் எல்லாம் பாருங்கள். ஷாப்புக்குள்ளே போன உடனே விஜய் மம்மி கோல்டு ஷாப்பிங் பிளாக்ஸ் அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் போன உடனே சொல்லியிருக்காங்க, உங்கள் சேனல் பார்த்துட்டு வந்து இங்கே செயின் வாங்கினாங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பேங்கிள் பாருங்கள், கடா பேங்கிள் இப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு நடுவில் ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு முத்து வச்சு வேறு லெவல் இருக்குது பேங்கிள் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. 7 பவுன் என்னவோ இருந்துச்சுங்க. நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க கடா பேங்கிள்ஸ். ஒரு வாட்டி தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேங்கிள்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.